அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கன்னி ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பொது பலன் மட்டுமே. இந்த கன்னி ராசிக்கு ராசியாதிபதியாக வரக்கூடிய புதன் ஆட்சி உச்சம் பெறார். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏற்றால அக்டோபர் 10ஆம் தேதி வரலும் புதன் ஆட்சி, சூரியனும் ராசியிலே இருப்பார், கேதுவும் இருக்கு. இது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். குறிப்பா எதிலும் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. நடை உடை பாவனையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. தோற்ற பொழிவு இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கும். குறிப்பா உங்களுடைய பாசிட்டிவ் அப்ரோச்சால எல்லாமே சக்சஸ் ஆகும். தலைமையில வச்சிருக்கக்கூடிய ஒரு சுமை இறக்குன மாதிரி ஒரு ஃபீலிங் சில பேருக்குலாம் இருக்கும். அதனால ஹாப்பியா இருக்க போறீங்க. புதிய திட்டத்தை போட போறீங்க. புதிய வாழ்க்கைக்கான மாறுதல்களை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இனிமேல் உங்க ஆட்டம் தான். இந்த கன்னி ராசிக்கு இருந்து வந்த தடைகள் இந்த மாதத்துல இல்ல. ஏற்கனவே இருந்த குழப்பங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இல்ல. ஆனா தெளிவா இருப்பீங்க. ஆனா கோபப்படுவீங்க, அவசரப்படுவீங்க. அதுல மட்டும்தான் நீங்க கவனமா இருக்கணும். இந்த ராசியில இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்தை பார்க்கும். மேலும் 7ஆம் இடத்துல ராகு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதமும் ஏற்படும். இந்த மேரேஜ் லைஃபை பொறுத்தவரையிலும் கடந்த காலங்கள்ல இருந்த மாதிரி பகை, உறவு பகை, பிரிந்து போறது, வாழ்க்கை துணையுடைய உறவு வகையில் ஏற்பட்ட கடுமையான சோதனைகள், பிரச்சனைகள், இதெல்லாமே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதுதான் இந்த மாதத்துல முக்கியமா சொல்ல வர்றது. உங்களை எதிர்த்தவர்கள், உங்களோடு உறவாடாமல் பகையாக இருந்தவர்கள் உங்களோடு உறவாட முயற்சிப்பார்கள், அல்லது உங்களோடு சேர்றதுக்கு பேசுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அப்ரோச் பண்ணுவாங்க. விலகியவர்கள் விரும்பி வரக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால சாதுரியமாக சமாளிப்பீங்க. பணவரவு பிரச்சனையே கிடையாது. பணவரவு நன்றாகவே வரும். 9க்குரியவன் சுக்கிரன் 2ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ராஜயோகம் வரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்லலாம். விரயங்கள் சுப விரயமாக ஆகும். அதுல ஏதோ ஒரு வகையில நீங்க வீடு வாங்குறது, அல்லது சொத்துக்கள் வாங்குறது, வாகனம் வாங்குறது, வாகனம் தொடர்பான செலவு, ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போறது போன்றவையெல்லாம் இந்த மாதத்துல இருக்கு. புரட்டாசி மாசத்துல குடி போக முடியாது அப்படின்னு நீங்க யோசிச்சாலையும் மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு ஐப்பசி மாதத்துல கிரக பிரவேசம் பண்றதோ அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல சுப செய்திகள் வரும். குறிப்பா நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வரன்களும் இந்த மாதத்தோட இறுதியில சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கடுமையான முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுதான் முக்கியமானது. இந்த 10க்குரியவனும் புதன் ஆட்சி உச்சம் பெற்று மாதத்தோட முதல் பகுதியில சூரியனோட கேதுவோட இருக்கிறாரு. கேது புதன் சேர்க்கை எப்பயுமே பாத்தீங்கன்னா காதலை கொடுக்கும். கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் ஏற்படும். புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க. அதே போல இந்த புதிய உறவுகளும் சில பேருக்கு ஏற்படும். புதிய காதல், புதிய ரிலேஷன்ஷிப், மேரேஜ் ஆனவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில எதிர்பாலினர்கிட்ட இருந்து ஒரு அப்ரோச்சஸ் வரும். அந்த எதிர்பாலினர் அப்ரோச்சஸ் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். புதிய உறவால் மகிழ்ச்சி அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னாக்க பழைய உறவு, பிரிந்து போனவர்கள், அதே போல வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை சச்சரவோட பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை பற்றி இந்த காலகட்டத்தில் யோசிப்பார்கள். நீங்கள் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்க ஜெயிச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த மாதம் முன்னேறிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களோடு பேசவோ அல்லது சேரவோ முயற்சிப்பார்கள். அதை உங்க சுய ஜாதகத்தின்படி நீங்க முடிவெடுங்க. அதுதான் நான் சொல்ல வர்றேன். மேலும் இது கோச்சார பலன் தான், ஒரு பொது பலன். சில பேருக்கு இது சூட்டபிளாக கூட இல்லாம இருக்கும் சில விஷயங்கள். அதனால எல்லா பலனும் எல்லாருக்குமே கிடையாது. யார் யார் சம்பந்தப்பட்டவர்களோ அவர்களுக்கு இது எடுத்துக்கங்க. தொழில் வேலை அமைப்பு எப்படி இருக்கும்னாக்க 6ஆம் இடத்துல சனி வக்ரம். வேலையில ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும், நிறைய ஒர்க் பண்ணுவீங்க, ஊதியமும் வரும். அதே போல சில பேருக்குலாம் ஊதிய உயர்வு, பதவி உயர்வோட வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு குறிப்பா கூடுதலான ஆர்டர்ஸ் கூடுதலாக ஒர்க் பண்ணி கூடுதலாக பணம் சம்பாதிக்க போறீங்க. எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள். வழக்குகள்ல நல்ல தீர்வுகள் கிடைக்கும். குறிப்பா இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதி அக்டோபர் 12ஆம் தேதியில இருந்து 3ஆம் இடத்துல. இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நிலையில சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. ஒரு சிறுதூர பயணம் போயிட்டு வருவீங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு கூட போயிட்டு வருவீங்க.
ஆன்மீக திருப்பணிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிறைய செய்யறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கெல்லாம் ஏற்படும். பரந்த மனப்பான்மையோட இந்த மாதத்தை பொறுத்தவரை செயல்படுவீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய நன்மைகளை ஏற்படுத்த போகுது. குறிப்பா ஆடை தானம், அன்னதானம் செய்ய போறீங்க. அதே போல பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு உதவணுன்ற எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறையவே வரும் உங்களுக்கு. கன்னி ராசியை பொறுத்தவரை திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு தன்மையை கொண்ட ஒரு ராசி. ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னாக்க ஒற்றுமையாகவே இருந்தா கூட அப்பப்போ ஒரு மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரிவு, 2 நாள் சண்டை போடுறது, 4 நாள் கூடிக்கிறது, இந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். மற்ற ராசிகளுக்கும் இது இருக்கு. ஆனாலும் இது பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு அதிகம். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க அந்த இருதாரம் அல்லது ஒரு காதல் ஏற்பட்டு பிரிஞ்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்றது போன்றவை எல்லாம் அந்த கன்னி ராசிக்கு மிக அதிகம். ஏன்னா இது ஒரு உபய ராசி. இதை பத்தி நம்ம நிறைய சொல்லி இருக்கிறோம். சோ அப்போ அப்படிப்பட்ட கன்னிராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் பரந்த மனப்பான்மையோடு கோவில் திருப்பணிகள், ஆலய பணிகள், கும்பாபிஷேக உதவி செய்யறது அல்லது ஆடை தானம், அன்னதானம் செய்யறது, இது மாதிரியான செயல்பாடுகள்லாம் செய்யும் போது இந்த கர்மா உங்களை பெருசா தாக்காது. நீங்க பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க. இந்த மேரேஜ் லைஃப்ல இருக்கக்கூடிய அன்ஹாப்பின்றது பெரும்பாலும் உங்களுக்கு பெருசா உங்களை தாக்காது, பாதிக்காது. நீங்க குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையே ஏற்படும். அதே போல ஒரு குழந்தையால, ஒரு பிள்ளையால எப்பயுமே ஒரு மன வருத்தம் இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி பரந்த மனப்பான்மையோட மற்றவர்களுக்கு உதவும் போது அந்த ஒரு குழந்தையால வரக்கூடிய பாதிப்பும் அல்லது நிம்மதியற்ற தன்மையும் கூட உங்களுக்கு பெருசா இருக்காது. மேலும் இந்த கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த 5க்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான். அப்போ பிள்ளைகள் வகையில இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் செலவுகள் இருக்கு. கூடுதலாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனாலும் அது எல்லாமே சுப செலவு தான். பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கறது அல்லது வரன் செட் ஆகி திருமணத்துக்கான பேச்சு சில பேருக்கு ஏற்படும். கல்வி கட்டணம் கட்டுறது போன்றவை இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை குரு 9ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இருக்கிறது. பாக்கியங்கள் கைகூடும். சில பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு அதற்காக சில முயற்சிகளை செய்வீங்க. பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டு. பூர்வீக சொத்துல இருந்து வந்த வில்லங்கங்கள், பிரச்சனைகள் தீரும். சில பேருக்கு சொத்து கைக்கு வரும். பூர்வீக சொத்தை கூட பிரச்சனைகள் தீர்ந்து கைக்கு வரும். அதே போல சில பேருக்கு மதிப்பு, மரியாதை சமுதாயத்தில் உயரும். குறிப்பா உங்களை சுற்றி நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய புகழ் கூடும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புகழ் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உண்டு. கன்னிராசி நண்பர்களுக்கு பொறுத்தவரையிலும் இந்த குரு 9ஆம் இடத்துல வக்கரமா இருக்கிறதுனால முழு பலனையும் நீங்க அனுபவிக்க போறீங்க. அதனால பிப்ரவரி மாசம் வரலும் கன்னிராசிக்கு நினைச்சது சாதிச்சுக்கலாம். ஏதாவது பெண்டிங்ல மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னாக்க கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா சக்சஸ் பண்ணிக்கலாம். அரசு பணிக்காக நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க, அரசு பணிக்கு போகணுன்ற எண்ணம் தான் என்னுடைய ஒரே லட்சியம்னாக்க தீவிரமா படிங்க, எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போலதான் தனியார் பணியிலே கூட ஒரு உயர் பதவிக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது பிப்ரவரி வரலுமே சொல்றேன் நான், 2025 பிப்ரவரி வரலுமே நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க கன்னிராசியை பொறுத்தவரையிலும். அது வாழ்க்கையில கூட சில பேருக்கு மாற்றம் ஏற்படும். அதாவது கடந்த கால வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு பிரிந்து தனித்து இருக்கக்கூடியவர்கள், பெரும்பாலும் இந்த கன்னிராசிக்கு தனிமை தான் பெரிய சாபம். தனியாவே இருந்து வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சந்தர்ப்பங்களையே சந்திச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு கூட சில பேருக்கெல்லாம் சொல்றேன், இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு புதிய உறவால் மகிழ்ச்சி, ஒரு புதிய உறவு ஏற்படுறது அல்லது 2வது திருமணம் ஏற்படுறது போன்ற விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்க தனிமை மாறும், இனிமை சேரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய கடுமையான தனிமை மாறி இனிமை வரக்கூடிய மாதம் தான் இந்த அக்டோபர் மாதமும். அதே சமயத்துல வாக்குவாதம் செய்யாதீங்க. இந்த 2ஆம் இடத்துல சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கு, புதனும் இருக்கிறாரு. அதனால புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு நீங்க மேலதிகாரிங்க கிட்ட வாக்குவாதமோ அல்லது முன்கூட்டியே அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க முன்னாடியே ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்றீங்கன்னா கூட அது தவறாக புரிந்து கொள்வார்கள். அந்த இடத்துல மட்டும் உஷாரா இருந்துங்க, கவனமாக இருந்துங்க. மற்றபடி செவ்வாய் 10ல இருக்கிறதுனால கூடுதலான பணிச்சுமை இருக்கும், அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும், இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். இடமாற்றத்துக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இடமாற்றங்களும் ஏற்படும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல ராகு உத்திரட்டாதியிலையும் அதே போல ராசியிலேயே பாத்தீங்கன்னாக்க கேது பகவான், அந்த கேது ராகு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள. அப்பப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகும். ஆனா பெரிய அளவுக்கு பிரிவுகள் இருக்காது இந்த மாதத்தை பொறுத்தவரை. இந்த சனி பாத்தீங்கன்னாக்க ராகுவோட சாரத்துக்கு வராரு. அதாவது அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து ராகு சாரத்துல சனி இருப்பாரு.
அதாவது சதய நட்சத்திரத்துல இருக்கிறார். அப்போ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், பிள்ளைகள் வகையில செலவுகள் இருக்கும், அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். மேலும் வக்ரம் பெற்ற சனி ராகு சாரத்தில் இருக்கிறதுனால அந்நியர்களால, குறிப்பா மாற்று மதத்தினர், புதிய மனிதர்கள் அறிமுகம் ஆவாங்க. அவர்களால ஆதாயங்களும் உண்டு. அதே போல உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களை பகைத்து கொண்டு போனவர்கள் உங்களை நோக்கி விரும்பி வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். மொத்தத்துல அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னாக்க, கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். இத்தனை நாளா தயங்கியவர்கள் கூட நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தின் மூலம் நல்லா படிப்பீங்க. அதே போல ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் போகும். மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க. அது மட்டும். பெண்களாக இருக்கீங்கன்னாக உங்களுக்கான தனிமை மாறும். ஏதோ ஒரு வகையில மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை சுற்றி நடக்கும். வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகளும் பிள்ளைகள் பற்றிய கவலைகளும் நீங்கும் என்றே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பங்கு சந்தையில கூட முதலீடு செய்யலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாக முதலீடு செய்யலாம். குறியீட்டு எண்கள்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் ஆட்சி உச்சம், மேலும் 2ஆம் பாவகம் நட்பு வீட்டுல பயணிக்கிறதுனால முன்னேற்றங்கள் உண்டு. தங்கத்தில் முதலீடு செய்வதும் மேலும் கூடுதலாக ஏறும். இப்பவே ஏறிட்டு தான் இருக்கு. இது இன்னமும் நல்ல ஒரு ரேட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. தங்கத்துல முதலீடு செய்யலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா இந்த அக்கௌண்ட்ஸ், கம்ப்யூட்டர், ஆடிட்டிங், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஐடி சார்ந்த துறையில் இருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஆடை ஆபரணம் போன்ற துறை, மீடியா துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. டிரான்ஸ்போர்ட், உணவுத்துறை, கட்டிடவியல், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். மற்ற துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லாவே இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க, சாட்சாத் பழனி முருகன். குரு நமஸ்காரம் செஞ்சீங்க. குருவின் அருள் மேலும் கிடைக்கும் போது பணம் வரும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், பிள்ளைகளால இருந்து வந்த தொல்லைகள் இல்லை. அதனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல நெய் தீபம் ஏத்துங்க தட்சிணாமூர்த்திக்கு. உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்கள் ஏற்படும். ஆடை தானம், அன்னதானம் செய்யறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.